பேசுகிறதே ஒரு 5 நிமிஷம் தான், ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடுவேன். ஒரு பெரிய வெளிப்பாடான காரியம். சங்கீதம் 90. பத்தாவது வசனத்தை வாசிப்போம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும். ஹல்லேலூயா. யார் இந்த சங்கீதத்தை எழுதுவது? மோசேயின் சங்கீதம். ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் காலையில், இது வந்து நான் பல வருஷத்துக்கு முன்பாக நான் பிரசங்கிக்கிறதான ஒரு காரியம். காலையில் நான் பைபிள் எடுத்து வாசிட்டு வரேன். இந்த வசனம் வந்த உடனே என் மனதில் ஒரு பெரிய கேள்வி வந்தது. ஏன்னா தேவனை முகமுகமாய் பார்த்ததான மோசே வருத்தமும் சஞ்சலமும் எழுதுறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கை இப்படிதானா? ஆரம்பத்தில் இருந்து வருத்தமும் சஞ்சலமாகவே காணப்படுமா? இதுதானா லைஃபு அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. ஹல்லேலூயா. ஆமாம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதினால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும் அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்கள் பறந்து போகிறோம். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. ஆண்டவர் இப்படியே ஒரு மனுஷன் வாழணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் இந்த மனுஷனை படைச்சிங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கப்புறம் சில வசனங்களை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தார். ஹல்லேலூயா. மனுஷனை கர்த்தர் இப்படியாய் வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு கூட இருக்கும்படியாய் அவர் படைக்கல. ஹல்லேலூயா. ஆதாமை படைக்கும் பொழுது ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்றார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் படைச்சு அவன் கையில் கொடுத்துட்டு இவைகள் எல்லாத்தையும் நீ ஆண்டு கொள்ளுங்கன்றார். ஹல்லேலூயா. இந்த வருத்தமும் சஞ்சலமும் எப்போ வருது? ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பாவம் செய்தது நிமித்தம் அந்த சாபம் தொடர்ந்து இன்னைய வரை நமக்குள்ளே வந்துச்சு. ஹல்லேலூயா. இப்படியா இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் என் சிந்தையில் ஒரு காரியத்தை கொண்டு வர்றாரு, மனதிலேருந்து ஒரு காரியம் வருது. மோசேக்கு எத்தனை வயசு? ஹல்லேலூயா. ஆமாம். எவ்வளோ வயசு மோசேக்கு? 120 வருஷம். ஹல்லேலூயா. ஆமாம். அதில் 3 பார்ட். 40 வருஷம் பார்வோனுடைய அரண்மனையில் அவன் ஒரு இளவரசனாய் வாழ்ந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னொரு 40 வருஷம் தெய்வனுக்கென்று உன்னதமான ஒரு ஊழியத்தை செய்யலாம். ஹல்லேலூயா. ஆம்பரியமான தெய்வ ஜனமே, இவருடைய வாழ்க்கையில் காரியங்கள் எப்போ மாறுது? ராஜாவே வாகவிருந்து வந்துட்டு அப்படியே மறைச்சு கொண்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆடுகளை மேய்ச்சி அப்படியே வனாந்திரத்துடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆமாம். யாக்கோபு சொல்லுவார், இந்த இரவும் பகலும் இந்த வெயிலுடைய கொடுமை, அதுபோல் இந்த மந்தைகளை மேய்த்தே போயிருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. மகிமையான ஒரு வாழ்க்கை எப்போ வருதுன்னா, ஒரு இருந்து கொண்டிருக்கிறதான ஒரு முச்சடியில் தேவன் அவனோடு கூட பேசுகிறதான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆச்சரியமான தேவ ஜனம். இது 3 காரியங்கள் உண்டு. பெரிய அம்பானியாக இருக்கலாம், அதானியாக இருக்கலாம், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையினுடைய காரியத்தினுடைய முடிவு வருத்தமும் சஞ்சலமும் ஆகுது. ஹல்லேலூயா. ஆமாம். 2வது பரதேசியாக அதை உழைச்சி அருமையான சகோதரன்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவருடைய பாடுகள்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஹல்லேலூயா. ஆமாம். கண்ணால் நான் கண்டிருக்கிறேன். அதுதான் நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, அவன் அம்மாவை அதிகமாக நேசிக்கிறார், தாயை போல நேசிக்கும்படியான ஒரு மனைவியை கொடுங்க. ரொம்ப லேட் மேரேஜ், கல்யாணம்
ரொம்ப வயசு ஜாஸ்தியான போது தான் கல்யாணம் பண்ணேன். நான் ஜெபம் பண்ணேன். உண்மையாகவே அந்த மனைவியை பார்க்கும்போது கர்த்தர் அப்படியான ஒரு மனைவியை அவருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ள வேண்டியதான காரியம். நம்முடைய வாழ்க்கை இந்த ஆதாம் நாளே உண்டானதான காரியம். இந்த சாபத்தின் நிமித்தம் வருத்தமும் சஞ்சலமாகவே இருக்கும். ஹல்லேலூயா. அது நீ பணக்கார ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், ராஜ்ய வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை ஒரு பரதேசியான ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் ஒரு இடத்துல அது டர்ன் ஆகுது. அதுதான் த என்கவுண்டர் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் உன்னோடு கூட தரிசனம் ஆகும்போது, உன்னோடு கூட பேச ஆரம்பிக்கும் போது அவருடைய முகத்தை, இதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரியதான வாழ்க்கை. ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை நீ பார்க்கும் பொழுது சஞ்சலம், பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், உபத்திரமான காரியங்களை பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் உனக்குள்ள ஒரு சமாதானம், உனக்குள்ள ஒரு வல்லமை. ஹல்லேலூயா. உனக்குள்ள ஒரு திருப்தி. நீங்களோட யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேலை செய்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுதான் இப்போ நான் ரொம்ப சில காரியங்களை யோசித்து கொண்டு வரேன். இல்லை, இனி நம்ம வேலை செய்து கொண்டு இருக்கிறது சரியான காரியம் இல்லை. தேவனுக்கு என்று ஒரு வாழ்க்கை வாழணும். ஹல்லேலூயா. நாம் இதை விட்டு வெளியே வரணும். ஆம்பரியமான தேவஜனங்கள், நம்முடைய ஆவிக்குரியதான வாழ்க்கையில் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். கிறிஸ்துவோடு இருக்கிறதான வாழ்க்கையில் மாத்திரம்தான் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், எல்லாத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். உன்னை வல்லமையாய் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இதனுடைய ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உன்னோடு கூட இடைப்படணும். இதற்காக தான் ஆண்டவர் தேவன் உலகத்தில் மனுஷனாய் வந்து பாடுபட்டு தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து இன்றைக்கு நம்மோடு கூட அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல நம்மோடு கூட உலாவி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இதயத்துக்குள்ளே வாங்க அப்படின்னு சொன்னால் வருவார். என் வாழ்க்கையில் கூட இந்த என்கவுண்டர் தான் என்ன மாற்றிச்சு. ஹல்லேலூயா. சுருக்கமாக சொல்கிற பாருங்க சாட்சி. எனக்கு எங்கள் அப்பா வந்து ஒரு ஆவிக்குரியதான தகப்பன். எங்கள் அப்பாவுடைய பைபிள்ஸ்லாம் 2 பைபிள் இருக்குது என் கையில். ஹல்லேலூயா. உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெப்த்தாக போவார் அவர். வெளியே ஏதோ பெரிய காரியங்களை காண்பித்து கொள்ளவில்லைனாலும் அவருடைய காரியங்கள்லாம் ரொம்ப ஆழமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், இப்படிப்பட்டதான ஒரு தகப்பனுக்கு பிறந்ததான ஒரு பெந்தகோஸ்து குடும்பத்தில் பிறந்ததான ஒரு பிள்ளை நான். ஹல்லேலூயா. ஆமாம், என் வாழ்க்கையில் இந்த உலகத்துடைய காரியங்களை நிமித்தம் நான் எல்லா பாவத்திலையும் விழுந்து காணப்படுற வேலையில் இதே 3rd சாட்டர்டே மீட்டிங்கு எங்கள் சகோதரன் நம்ம வீட்டு மேலே ஆரம்பிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த மாதிரி நாட்களில் நான் வெளியே போகிறேன். சாட்டர்டே நம்ம நண்பர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க. அப்போ இன்னொரு சொல்கிறாப்புல மேலே வந்து கீபோர்டு வாசிக்கிட்டு இவர் ஆரம்பிக்கிறேன் நான். ஏன்னா நான் ஜஸ்டின் பிரபாகர் கூட இருக்கும்போது அவர் பயங்கரமாக அள்ளி விடுவார். ஹல்லேலூயா. ஆமாம், ஏன்னா ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் அது இது நீங்கள் பார்த்து பேசு அது இதுன்னு ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை. அவருடைய முடிவு எனக்கு வந்து ஒரு பெரிய ஆவிக்குரியதான காரியத்தில் என்னுடைய நம்பிக்கை உடைஞ்சி போச்சு. ஹல்லேலூயா. நம்ம இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லி நான் பின்மாற்றத்தில் போன ஒரு ஆள். இப்படிப்பட்ட நிலைமையில் பார்த்தீங்கன்னா நிறைய மந்திரவாதிங்க வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. டெனி அங்கே ஃபஸ்ட்டு 1ஆம் தேதி ஒரு மீட்டிங் நடத்துவார். அந்த மீட்டிங்கில் வரதான இந்து கன்வெர்ட்ஸ் தான் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணுவோம். அப்போ நிறைய மந்திரவாதிகளும் மற்ற காரியங்களும் வந்து பிராமின்ஸ் கன்வெர்ட்டட்லாம் வந்து பிரசங்கிப்பாங்க. நம்ம பிரசங்கிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சொல்லுவார், ஆண்டவர் என்னோட பேசினார். எனக்கு புரியாது, என்ன ஆண்டவர் என்னோட ஒரு நாள் கூட நீங்கள் பேசுனது இல்லை. ஹல்லேலூயா. ஷார்ட்டாக முடிக்கிறேன் நான். இவங்க எல்லாரும் பயங்கரமாக இருக்கும் பிரசங்கம். அவங்க சாட்சியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆனால் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு அவங்களுடைய காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதை காணிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த பணத்தை திரும்பி பார்த்தேன். ஆண்டவரே, இதெல்லாம் போய் இது யாரையும் நம்ப முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னோடு கூட பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் மனதில். ஹல்லேலூயா. மனதில் நான் கேட்டுனே வரேன். அப்போ நான் அவருடைய கூட ஒர்க் பண்ணி நிற்கிறேன். மூலக்கடை சிக்னலில் வந்து நிற்கிறேன்.
பக்கத்தில் ஒரு புளியான் கோயில் இருக்கும், இன்றைக்கி இல்லை. அது இந்த சிக்னலில் லாலா மெடிக்கல்ஸ் பக்கத்தில் இருக்கும். ஒரு பெரிய தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்படி அதை ஆராதிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. அல்லையா? நம்ம அப்படி வச்சு சொல்லி கொடுக்குறாரு. நான் பார்த்தேன், நான் சொன்னேன், ஆண்டவரே, இது ஒருபோதும் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்திருக்க முடியாது. ஆனால் அந்த தகப்பனுக்கு அது தெரியாத பட்சத்தில் என் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறான். அதுபோல் நான் எங்கள் அப்பா இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று சொல்லி சொன்னது நிமித்தம் நான் இதே போல் ஒரு தவறான காரியத்துக்குள்ளே நான் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே வரேன். அல்லேலூயா. இந்த நாட்களில் என்னை கவர்ந்ததான ஒரு காரியம் என்னன்னா, ஒரு ஊழியக்காரர் பைபிள் பயங்கர தரவாக இருக்கும். ஒரு மந்திரவாதியை மூலக்கடையில் தான் சேர்த்து வச்சுக்கிட்டேன். அப்போ தான் நான் பைபிளை படிக்க ஆரம்பிக்கிறேன். இப்படியா நான் வாசித்து கொண்டு இருக்கிற நாளில் ஒரு நாள் வேலைக்கு முடிச்சு வந்து வாசிக்கிறேன். பைபிள் வாசிக்கிறேன். யோவான் 17ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கிறேன். 5வது வருஷம் வாசிக்கிறேன். முதல் வருஷம், இயேசு இவைகளை சொன்ன பின்பு வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து அப்படின்னு ஆரம்பிப்பார். அல்லையா? பிதாவே வேலை வந்தது அப்படின்னு சொல்லி அது ஆரம்பிப்பார். 5வது வசனம், பிதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்பு உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த, ஆமா, ஹல்லேலூயா. இதுதான் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் தன்னுடைய முகத்தை எனக்கு காண்பித்ததான காரியம். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். சொல்றாரு, பிதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்பு உம்மிடத்தில் இருந்த மகிமையினாலே. ஹல்லேலூயா. ஆமாம், நல்லா கவனிங்க. அதுவரையும் நான் அறிந்திருந்ததான இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு மகனாக பெத்லகேமில் மாட்டுக்கொட்டையில் பிறந்த இயேசு கிறிஸ்து தான் எனக்கு தெரியும். இதை சொல்கிறாரு, உலகம் உண்டாகிறதுக்கு முன்பு உங்களிடத்தில் இருந்த மகிமையினாலே. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. உடனே திரும்பி தொடர்ந்து நான் வாசிச்சிட்டே வரேன். 24வது வருஷத்தில் நீ வாசிக்க வேணாம், நான் சொல்லிட்டு போகிறேன். உலக தோற்றத்திற்கு முன்பு நீர் என்னில் அன்பாக இருந்தபடினாலே இருந்திருக்கேன். 24வது வருஷத்தில். ஹல்லேலூயா. அன்னைக்கு தான் தெரிஞ்சது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக. அப்படின்னா நீங்கள் ஒரு கிரவுண்ட் இடம் வச்சுருக்கீங்க, வீடு கட்டலைன்னா அது எப்படி இருக்கும்? ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், முள் செடியும் கரடும் மிருகமாக காணப்படும். வீடு கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜினியர்களை போய், ஒரு சிவில் இன்ஜினியர்களை கொடுத்தீங்கன்னா, ஒரு இந்த காலத்தில் வந்து கம்ப்யூட்டரில் போட்டு உங்களுடைய வீட்டோட காரியங்கள் எலிவேஷன் எப்படி இருக்கும், உள்ள ட்ராயிங் ரூம் எப்படி இருக்கும், உங்களுடைய கிச்சன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மொத்தமாகவே அப்படியே ஒரு தோற்றத்தை கொடுப்போம். ஹல்லேலூயா. நாங்கள் வீடு கட்டும்போது ப்ளூ பிரிண்ட், எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஹல்லேலூயா. ஒரு தோற்றம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. வாழ்க்கையை மாற்றினதான ஒரு வருஷம் அது. ஹல்லேலூயா. ஆமாம், இந்த உலகத்துக்கு ஒரு தோற்றமே இல்லாத காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தார். ஹல்லேலூயா. ஆமாம், அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை மாறிடுச்சு. பைபிள் வந்து எனக்கு ரொம்ப அதே மன மகிழ்ச்சியாக இருக்கும். வேலை எப்போ முடியும் நான் ஓடி வருவேன். ஓடி வந்து குளிச்சுட்டு அப்படியே உட்காந்துன்னா எங்கள் அம்மா டீ எடுத்துட்டு வந்து தருவாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், எவ்வளோ நேரம் நான் படிப்பேன். நிறைய காரியங்களை கற்று என்னோடு கூட பேச ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. அந்த கொஞ்ச நாட்களுடைய அனுபவம் தான் இன்னை வரையும் என்னால் அந்த கிருபை தான் இன்றைக்கு என்னை நடத்தி வருகிறது. ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உலக தோற்றத்திற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தது மாத்திரமல்ல, அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தெய்வனிடத்தில் இருந்தது, அது தெய்வனாக இருந்தது. 3வது வசனத்தில் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஹல்லேலூயா. அதனால தான் எனக்கு தெரிஞ்சது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நாம் பார்க்கிறதான ஒவ்வொரு காரியத்தையும் உண்டாக்கின தெய்வம். ஹல்லேலூயா. ஆமாம், உன்னையும் என்னையும் உருவாக்கின தெய்வம். ஹல்லேலூயா. ஆமாம், உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லைன்னா அவர் தான். ஹல்லேலூயா.
அவர் தான் நம்மை படைத்தார். அவர் தான் இந்த வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் அவர் படைத்ததான தெய்வம். இங்கிறதான ஒரு காரியத்தை ஆழமாய் நம்ம அறிந்து கொண்ட போது தான் என் வாழ்க்கையில் முழுமையான ஒரு மாற்றம் வந்தது. இந்த உலகத்தை வெறுத்த ஹல்லேலூயா. என் வைஃப் எனக்கு பிரேஸ்லெட்டு, செயின் இதெல்லாம் சவுதி அரேபியாவிலேருந்து எடுத்து வந்தது. ஹல்லேலூயா. இந்த காரியம் எனக்குள்ளே வந்த உடனே எல்லாம் தூக்கி போட்டேன். கோல்டு வாட்ச் கூட நான் கட்ட மாட்டேன். ஹல்லேலூயா. என்னுடைய காரியங்கள் மாற ஆரம்பித்தது. ஒரு மறுரூபமான ஒரு வாழ்க்கை. அதுக்கப்புறம் அந்த வசனம் எனக்குள்ளே பெரிய செய்ய ஆரம்பிச்சது. பெரியமான தேவ ஜனமே, ஏன் இந்த காரியத்தை சொல்றேன்னா, ஒருவேளை பெரிய பணக்கார வாழ்க்கை வாழலாம், ஒரு பிரயோஜனம் இல்லை. பரதேசியா வாழ்ந்து நிறைய பேர் உழைச்சு ஓடாகி போய் அப்படியே போயிடுவாங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. அதெல்லாம் வருத்தமும் சஞ்சலமும். ஒரு ராஜ வாழ்க்கை முடிவென்ன? வருத்தமும் சஞ்சலமும். ஹல்லேலூயா. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் கூட வருத்தமும் சஞ்சலமுமாய் காணப்படுவோமே. ஆனால் ஹல்லேலூயா, சரியான வாழ்க்கை. ஹல்லேலூயா. இயேசு அவர் யார் என்று சொல்லி அறிந்து கொள்கிறதான அனுபவம் நமக்குள்ளே வேணும். அவருடைய முகத்தை நாம் பார்க்கறதுன்னு இப்படிதான் ஆவிக்குரியதான வாழ்க்கை. கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் பேசுவார், சில நேரங்களில் சொப்பனங்கள் மூலமாய் பேசுவார். இந்த காரியம் தான் நம்முடைய பக்தி விருத்தியை உண்டு பண்ணோம். இன்னும் அவரை நேசிக்கும்படியான அன்புக்குள்ளே கொண்டு போவோம். பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், அந்த நாளில் நான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தேன். ரொம்ப கம்மி சம்பளம், ஆனால் அடுத்த மாதத்துக்கு ஒரு அமௌண்ட் எங்களை. ஹல்லேலூயா. இந்த மாதிரியான அனுபவங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரை உன்னால் நேசிக்க முடியாது. என்கவுண்டர். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய முகத்தை இப்படியாய் நம்ம பார்க்காதபடிக்கு அவரை நேசிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் சொல்லிட்டு இருக்கிறோம். நிறைய பிரசங்கி, நிறைய காரியங்கள் எல்லாம், இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ தேவனை அறிந்து கொள்ள நீ என்ன பண்ணணும்? தெய்வ சமூகத்தில் காத்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் உபவாசிக்கவே ஆரம்பித்தேன். அந்த உபவாசத்தின் நாட்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய அனுபவங்கள்லாம், எனக்கு ஆவிக்குரியதான அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது. அதுதான் என்ன பண்ணுது? நம்மளை பலப்படுத்தி இவ்வளோ பிரச்சனையின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் ஆண்டவருக்காக நம்ம என்னை நிற்க வைக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, இந்த வாழ்க்கை இயேசு இல்லைன்னா இதுதான். இந்த வாழ்க்கை இயேசு இல்லைன்னா வருத்தமும் சஞ்சலமும். சந்தோஷமாய் நம்ம இந்த உலகத்தை விட்டு போனோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்திருக்காரு, என்னை கூப்பிட்றாரு, நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகணுமே தவிர வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு பாடுகளோடு வேதனையோடு கூட போவேமானால் ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்கே போவோன்றதே ஒரு கேள்விக்குறி தான். ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடுங்க. ஜீசஸ் வி பிரைஸ் யூ. இயேசுவே மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. மோசே 40 வருஷம் ஒரு அரண்மனை வாழ்க்கை. சொல்லுகிறான் வருத்தமும் சஞ்சலமும் இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஒரு 40 வருஷம் வனாந்திரத்தினுடைய வாழ்க்கை. ஜீசஸ் வருத்தமும் சஞ்சலம். ஹல்லேலூயா. அது ஆமினால உண்டானதான அந்த பாவத்தின் நிமித்தம், அந்த மனுக்குலம், அந்த சாபம். ஹல்லேலூயா. வருத்தமும் சஞ்சலமும். ஹல்லேலூயா. தேவனே, இவைகள் எல்லாவற்றிலும் இந்த விடுதலை கொடுக்கிறதான இயேசு கிறிஸ்து. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. மீண்டுமாய் தகப்பனே, உடைய முகத்தை எங்களுக்கு காண்பியும். உடைய முகத்தை நாங்கள் பார்க்கட்டும். உடைய அன்பை நாங்கள் ருசிக்கட்டும். நம்மோடு கூட உறவாடும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜீசஸ். இந்த உறவு புதுப்பிக்கப்படட்டும். வருத்தமும் சஞ்சலமும் என்று சொல்லுகிறதான இந்த காரியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வரட்டும். ஹல்லேலூயா. உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஆண்டவரே, பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் வைத்தாலும் அவள் உம்மை துதித்து பாடி சந்தோஷமாக இருந்ததை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர். தகப்பனே. ஹல்லேலூயா. சோதரம்.
ஆமாண்டவரே, நம்முடைய சீஷர்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இரத்த சாட்சிகளாய் மரிக்கும் போது கூட ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், அவர் கவலையோட பாரத்தோடு போயிருக்க மாட்டாங்க. ஆண்டவரே ஜீசஸ் ஜீசஸ் கர்த்தருக்கு என்று எங்களை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பயன்படுகிற ஒரு பாத்திரங்களாய் மாற்ற மாட்டோம். ஒவ்வொருவரோடு கூட பேசும், ஒவ்வொருவருடைய ஆவிக்குரியதான வாழ்க்கை மாறட்டும். ஒவ்வொருவரும் பயன்படுகிற பாத்திரங்களாய் இயேசுவின் நாமத்தினாலே மாறும்படி ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூணு ஜெபங்கள் பிதாவே ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகமே வசித்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல பகாரியமானவர் ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. Stop it.